உதவும் குணம் யாருக்கு? இந்த உதவும் குணம் அப்படின்னு வர்றதே மெயினா குரு தான் அந்த குணத்தை கொடுக்கிறவரு. எல்லாருக்கும் உதவி செய்யணும், ஒரு நல்ல மனிதத்தன்மை, இதெல்லாம் குரு கிட்டதான் உண்டு. உங்கள் ஜாதகத்துல குரு லக்னத்துல இருந்தாலோ இல்ல லக்னத்தை குரு பார்த்தாலோ, அதே மாதிரி லக்னாதிபதியை குரு பார்த்தாலோ, லக்னாதிபதி குருவோட சேர்ந்து இருந்தாலோ, இல்ல ராசிய குரு பார்த்திருந்தாலோ, இல்ல ராசியில குரு இருந்தாலோ, இப்படி பலன் இருக்கு அப்படின்னா நிச்சயமா நல்லா உதவக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஜாதகருக்கு. உதவுற மனப்பான்மை, பாவம், பரிதாபம் இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க. ஆனா குரு பங்கப்பட்டு பார்த்தாருன்னா இதெல்லாம் இருக்கு. குருவே சரியா ஒரு நிலைமையில இல்ல, பாவ கிரகங்களால பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கும் போது இந்த பலன்லாம் இருக்காது. சரிங்களா? குரு பங்கப்படாத குருவா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 12ஆம் இடம் கெடாம இருக்கணும், பெரிய லெவல்ல கெடாம இருக்கணும், பாவ கிரகங்களால சூழப்படாம இருக்கணும். ஒருத்தர் உதவி செய்யறதுக்கு 12ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்கணும். செலவு பண்றதுக்கு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க, கொடுக்கறதுக்கு அந்த காசை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு வரணும், அதுக்கு அந்த 12ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்கணும். அப்படி இருந்தாருன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு உதவும் குணம் வரவே செய்யும். இப்ப நான் சொன்ன இந்த ஃபேக்டர்லாம் இருக்குன்னா நிச்சயமா ஒரு உதவுற பர்சனா நீங்களுமே இருப்பீங்க. செக் பண்ணி பாருங்க, கரெக்டா?